ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவி பேர் தான் சோலை ராணி. அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்க கேள்விப்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு சின்ன கிராமத்திலேருந்து அப்பா கூட இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்த அந்த புள்ள இந்த காலேஜில் படிக்கும்போது அந்த காலேஜோட அழுத்தத்தால தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வரும்போது வெள்ள விடவா செய்வாங்க. பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தா செத்தா கேள்வி கேட்பாங்க. ஏழை வீட்டு புள்ள தானே, அப்பா இல்லாத புள்ள தானே, யார் கேள்வி கேட்க போறாங்கன்னு இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில இந்த புள்ள என்னன்னா படிச்சிட்டு இருந்திருக்காங்க. கூட படிச்ச ஒரு சக மாணவர், அதாவது சீனியர் ஒரு பையனை படிக்கும்போது காதலிச்சிருக்காங்க. அதாவது இது ஆஸ் யூசுவலா எல்லா காலேஜ்லயும் எல்லா கிளாஸ்லயும் உங்க வீட்லயும் சரி நம்ம எல்லாரோட வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா பொங்கல் செலிப்ரேஷன் டைம்ல காலேஜ் கேம்பஸ்குள்ள எல்லாம் கிடையாது, இந்த பொண்ணும் பையனும் கேம்பஸ்க்கு வெளில சேர்ந்து நின்று போட்டோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுவும் எல்லா இடத்துல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். அந்த போட்டோவை இந்த புள்ள என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஸ்டோரி ஏதோ வச்சிருப்பாங்க போல. அந்த பர்டிகுலர் போட்டோவை காலேஜோட பியூன் என்ன பண்ணிருக்கான், அந்த அக்கௌண்ட்ல போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காலேஜோட பிரின்சிபாலுக்கு அமைச்சிருக்கான் போல. பேருக்கு தான் பியூன், பேருக்கு தான் காலேஜோட பிரின்சிபால். ஆனா இந்த தற்கொலை பயலுங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த புள்ளையும் புள்ளையோட அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு கண்ணாபின்னு அசிங்கப்படுத்தி திட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்மள ஒருத்தன் அடிச்சா கூட அந்த வலி போயிடுச்சுன்னா மறந்துடும். ஆனா கொச்சையா திட்டும் போதும் கூப்பிட்டு வச்சு தன்னே இந்த அம்மாவை அசிங்கப்படுத்தும் போது தினம் வலிச்சிட்டு இருக்கும். இந்த அசிங்கம் தாங்க முடியாம தான் காதலிச்ச பையனுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜ் பண்ணிட்டு என்னால இந்த அசிங்கத்தை தாங்க முடியல, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மெசேஜ் பண்ணிட்டு போன செவ்வாய்க்கிழமை தற்கொலை பண்ணிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இந்த காலேஜோட பியூனுக்கு என்னையா வேலைன்னு அந்த காலேஜ்ல அந்த பொண்ணுக்காக போராட்டம் பண்ற சக மாணவர்கள் கேட்கறாங்க. நியாயமான கேள்வி தானே. இதுல பியூனுக்கு என்ன வேலை? ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் ஒரு விஷயம்னு காலேஜோட பியூன் சொல்லி கேட்கற அளவுக்கு காலேஜோட ஒரு பிரின்சிபால் கேட்கறதுக்கே பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு இறந்ததுக்காக அந்த பசங்க சக மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. காலேஜ்காரன் என்ன பண்ண தெரியுமா, காலேஜுக்குள்ள ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக காலேஜோட கேம்பஸ்க்கு உள்ளேயோ இல்ல கேம்பஸ்க்கு வெளியோ நீங்க யாராச்சும் போராட்டம் பண்ணீங்கன்னா உங்களோட டிசியும் நாங்க கொடுத்து அமைச்சிரோன்னு மிரட்டுறாங்க. மாணவர்களோட போராட்டம் தொடர்ந்து நடந்தனால கரண்டா காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்டவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு பொண்ணோட அம்மாவுக்கு காலேஜ் நிர்வாகத்துல இருந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா போராட்டத்தை வாபஸ் வாங்குறதுக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு மேல எடுக்கல, சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மேல எடுக்கல, எந்த டிவி சேனலும் இதை பத்தி பேசல. ஆனா நேற்றுக்கு சேலத்துல ஒரு கல்லூரியில காலேஜ் படிக்கிற ஒரு புள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க. என்னாச்சு தெரியுமா, அரசு சைட்ல இருந்து தலையிட்டு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் நிவாரணமா அறிவிச்சிருக்காரு. இதுல நான் எந்த ஒரு குற்றத்தையும் சொல்ல விரும்பல. ஆனா இங்க ஒரு காலேஜ், தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் ஒரு பொண்ணோட தற்கொலையை மூடி மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பாவம் அந்த பொண்ணோட அம்மா பேசினதை கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் பிள்ளை உயிரை இழந்து நிக்கேன். உங்களால முடிஞ்ச அளவு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மூடப்படுற ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது தான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த நீதியாச்சும் கிடைக்கும். இப்போதான் மேலும் இது மாதிரி ஒரு கேவலங்களை பண்ண எந்த ஒரு நிர்வாகமும் எவனும் பயப்படுவோம் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.